ஓம் முருகா, ஓம் சரவணபவ. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோங்க. முருகனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போங்க. அவர் முதல்ல நமக்கு துன்பத்தை தான் கொடுப்பாரு, கஷ்டத்தை கொடுப்பாரு. ஆனால் போக போக பல நன்மைகளை தருவார். ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னால், வேப்பந்தழை சாப்பிட்றோம். அது சாப்பிட்டா உடலுக்கு நல்லதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அது கசக்கும். கசந்தாலுமே அது உடலில் இருக்கிற புழுக்களை கிருமிகள் எல்லாம் அழிக்கும் இல்லைங்களா? அது மாதிரி நமக்கு முருகன் முதல்ல கஷ்டத்தை கொடுத்து இன்பத்தை தருவார். அவரை பற்றின சில கருத்துக்களை நான் உங்கள் கூட சில மணித்துளிகள் பேச விரும்பலான்னு நினைக்கிறேங்க. இன்னைக்கு பேசலாங்களா? அதாவது 6 முகங்கள் 2 கரங்கள் கருணையின் உருவானவர் நம் முருகர். சிவபெருமானின் கண்ணிலும் வெளிப்பட்ட ஜோதியாய் தோன்றியவர். பண்ட மருதம் போல முத்தமிழை காத்து நிற்கும் நம் முருகன் தமிழ் கடவுள் ஆவார். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தாங்க. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லலான்னு எனக்கு ஒரு எண்ணம். வேல் கொண்டு சூரனை வென்ற வீரன், வாக்கு கொண்டு வேதம் போதித்த ஞானி, தாயுடன் விளையாடும் குழந்தையாய், பக்தனிடம் நெருங்கிய நண்பனாய், முருகன் பக்தருக்காக வாழும் தெய்வம். அவனை வணங்குவோர் எப்பொழுதும் சந்தோஷத்திலேயே இருப்பார்கள். முருகனுடைய அறுவடை வீடுகள் என்னவென்றால், திருப்பரங்குன்றம் திருமணத்தின் தாயகம், திருச்செந்தூர் கடல் தீரத்து காவலன், பழமுதிர்ச்சோலை ஞானத்தின் தேசம், சுவாமி மலை ஞானப்பாடம் கற்பித்த இடம், திருத்தணி சமாதானத்தின் மலை, பழனி தவத்தின் திருவுருவத்தின் சிகரம். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. இருந்தாலும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேங்கண்ணே. முருகனை அழைக்க ஓம் சரவணபவ என்றாலே போதும். உங்கள் பயம், துக்கம், இடரெல்லாம் அழியும். முருகனிடம் நம்பிக்கை வைத்தால் வாழ்க்கை வெற்றிக்கே செல்வது உண்டுதான். அதனால் முருகனை நாம் தினந்தோறும் வணங்குவோம். முருகனின் அருள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும்